வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டில் அதிமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நம்பி இல்லை என்றும், அதிமுகவிற்கு தேவை தொண்டர்கள்தான் என்றும், அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளை பொறுத்துதான் அதிமுகவின் தலைமை செயல்பட வேண்டும். கிட்டத்தட்ட கடைசியாக அதிமுக நடத்திய கூட்டங்கள் பெரும்பான்மையான தொண்டர்கள் கலந்து கொண்டது எது என்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் மதுரை மாநாடாக இருக்கட்டும், திருச்சி மாநாடாக இருக்கட்டும், இதில் இரண்டிலுமே அதிமுகவிற்கு அவப்பெயரை தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு ஆதரவுகளை தெரிவிப்பதற்காக சென்றுள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஆதரவுகளை தெரிவிப்பதாகவும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்டம் ஒடுங்கிவிடும் என்றும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூறியுள்ளார்கள். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தற்பொழுது வரை செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரை தவிர, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் விதமாக செயல்படுவதாக கூறி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். கூவத்தூரில் நடந்ததை போல் மீண்டும் நாங்கள் முடிவெடுப்பதற்கு தயங்குகிறோம் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அப்பொழுதே எடப்பாடியை வேண்டாம் என்று கூறியிருந்தால் தற்பொழுது அதிமுகவும் ஆட்சி அமைத்திருக்கும். தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கு மாற்றாக மிக பெரிய அளவில் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவின் நிலைப்பாடு மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கும் என்பதையும் மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக எம்எல்ஏக்களின் ஆதரவுகளும் தற்பொழுது சசிகலா ஓபிஎஸ்க்கு இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்கவே கூடாது என்று மாவட்ட செயலாளர்கள் கூறுவது சரிதானா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.